வணக்கம். மார்க்கெட் உள்வரத்துக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, ரைட்? அண்ட் இது வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் விலை ஏறும், ரைட்? க்ரூட் விலை வந்து முந்தா நேற்று வந்து ஒரு 10% ஏறிச்சு. நேற்றும் வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி வந்து ஈரான் சொல்லியிருக்கு அந்த ஏரியாவிலேருந்து எந்த கப்பலும் கிராஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் அடிப்பன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 20% ஆஃப் ஆல் ஆயில் அந்த வழியாக தான் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ டெஃபினெட்லி வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இந்தியன் எக்கானமியில் அது வந்து எப்படி எஃபெக்ட் ஆக போகுதுன்றது. டெஃபினட்டாக எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட் இல்லாதலாம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பிளெயின்ஸ் எல்லாமே, சிவிலியன் பிளெயின்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணுறது வந்து அந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து கிராஸ் பண்ணுறது கஷ்டம். ஊரை சுற்றிட்டு போகணும். ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை, பாகிஸ்தானை சுற்றிட்டு போகிறாங்க. ரெண்டாவது இப்போ வந்து ஈரானையும் சுற்றிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஈரானை முடிச்சிட்டாங்கன்றது ரொம்ப நல்லா. அதாவது இந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் வந்து வாட்ச் பண்ணது உண்டு. இந்த ஒரு ரீசன்னால் தான் நான் வந்து நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை வார் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் நான் நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், ஸ்டாக் மார்க்கெட்டும் வாரும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். வித்தியாசம் வந்து ஒன்று வந்து நிஜமாக சாவாங்க, இங்கே வந்து சாவாங்க. இதுலேயும் வந்து அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாது. இந்த சைடு போரில் வந்து யார் யார் இருக்கிறாங்க, ஆப்போசிட்காரங்க யார் இருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நம்மளை எங்கே அடிக்க போகிறாங்கன்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து இட்ஸ் அ நம்பர் கேம், ரைட்? இதே தான் வந்து வார்லேயும். இப்போ வர வாரை வந்து மோர் ஆஃப் ஏசி ரூமில் உட்காந்துட்டு விளையாடுறாங்களோ இல்லையோ, ரியல் போருன்றது வேறு மாதிரி இருக்குது. எனிவே, நிஜமாகவே நேற்றெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து பெரிய ராக்கெட்ஸ் தாக்குதல் கொடுத்துருக்குறாங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் விட்டுருக்காங்க. ஈரானோட அயன் ட்ரோன்ஸ் அதை வந்து அந்த தடுக்கிறத வந்து நிப்பாட்டி உடச்சிருக்கு. அண்ட் இதனால் நிறைய சேதங்கள் நடந்திருக்கு இஸ்ரேல் சைட்லேயும். பட் ஈரான் சைடில் வந்து பெரிய சேதங்கள், 2-3 விதமான சேதங்கள். ஒன்று, பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஈரானுக்கு உள்ளே போயிட்டு அவங்களோட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை பூராவே வந்து நாசம் பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்க இங்கே வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து மிசைல் விட்டு அடித்து உடைச்சாங்க. இவங்க வந்து சைபர் அட்டாக் மூலமாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அங்கேயே போயிட்டு இப்போ இவங்க பண்ணாங்களே, யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே பண்ணாங்களே, அதே மாதிரி ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே போய் அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக ஈரான் வாஸ் இன் நேக்கட் சிச்சுவேஷன்ஸ். உள்ளே யார் வராங்க என்ன போகிறாங்கன்றது தெரியாத லெவலில் இருந்துச்சு. 200 பிளெயின் உள்ளே பூந்தை வந்து அடிச்சிருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 100 டார்கெட்ஸ். ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த சயின்டிஸ்ட், எந்தெந்த ஆர்மி கமாண்டோஸ் எங்கே தங்கி இருக்கிறாங்க வரைக்கும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ரூமில் அடிச்சிருக்கிறாங்க. பில்டிங் கூட இல்லை, ரூமில் அடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஈரானோட டாப் அஃபீஷியல்ஸ் வீட்டில் கரெக்டாக அந்த பெட்ரூமோ இல்லை எந்த ரூமில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த ரூம் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ப்ரிசிஷன்ஸ், ரைட்? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதே தான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடந்துகிட்ருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து பயங்கர பேரிஷாக இருக்குது. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து என்ன செக்டர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அதில் பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாது, ரைட்? நிறைய பேரோட பிரச்சனையே இதுதான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அந்த ப்ராப்ளம்க்கு எந்த லெவலில் வந்து நம்ம மாற்று வழி யோசிக்கணுன்றது தோண மாட்டேங்குது. இதே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஈஸியாக சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்றது. பட் பண்ணிங்களா? காசு வந்துச்சா? ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும். ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடையாது. யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கொடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் ஈஸியாக அடிச்சுட்டு போகலாம். இப்போ எடுத்து பாருங்களேன், S400
இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட அந்த மிசைல் சிஸ்டம் வாங்கிக்கிட்டாங்க, S-400 வாங்கிக்கிட்டாங்க, நம்மளோட சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. நம்ம அது ரெண்டையும் சேர்த்து நம்ம புதுசாக ஒன்று பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு. ஸோ S-400 சைனாக்கிட்டையும் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சைனா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்றது பாகிஸ்தானுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் பாகிஸ்தான் அடி வாங்குச்சுன்னு சொன்னால் இந்தியா அதோட பேஸுக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணோம். அப்போ சிஸ்டமோட நாலேஜ் இருக்கணும், அதோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இதே S-400 ஈரானில் இருந்துச்சு, ஏன் தோந்தாங்க, மொத்தமாக காலியானதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணாங்களோ இல்லையா, அந்த சிஸ்டம்க்கு மேலே வந்து வேறு அடிஷ்னல் என்ன பண்ணுன்றது தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதுதான். யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுத்தால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணால் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணுன்றது தெரியாது. ஏன்னா அது உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க, பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒன்று, நீங்கள் உலகத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து அது பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிடலாம். இந்த இதுதான் ப்ராப்ளம். இந்த இதில் இப்படி வந்துச்சுன்னா நம்ம இப்படி எஸ்கேப் ஆக முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி சினாரியோஸில் ஒர்க் ஆகும். மேபி ஒரு சில டைமில் வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஒர்க் ஆகும், சைட்வேஸில் போகும்போது ஒர்க் ஆகும், புல்லிஷாக இருக்கும்போது ஒர்க் ஆகும், பேரிஷாக இருக்கும்போது ஒர்க் ஆகும், ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் போதும் ஒர்க் ஆகும். அந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் காலி. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை எங்கே யூஸ் பண்ணுன்றது எப்படி தெரியும்? ஒன்லி வென் யூ ஹாவ் அ நாலேஜ். இதை தான் அடிக்கடி நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் ட்ரைனிங் போகிறீங்க, ஏன்ட்டுன்னு இல்லை, நாங்களும் வந்து ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம், அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கே ட்ரைனிங் போனாலும் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை நம்மளே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியுமா, பேஸ். ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அதை பிரேக் பண்ணுறதுக்கோசரம் இன்னொன்று குரூப் வரும். முதல்ல எடுத்து பாருங்களேன், ஒரு இடத்துல வந்து ஹையஸ்ட் கால் இருக்குன்னு சொன்னால் அந்த லெவலை வந்து உடைக்காது, அது அப் சைட் ஆகட்டும் இல்லை டவுன் சைட் ஆகட்டும், ரைட்? ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எடுத்து பாருங்கள், போன வாரம்லாம் வந்து ஹையஸ்ட் கால் இருந்துச்சு, அந்த லெவலை உடச்சி மேலே போச்சு. ஹையஸ்ட் புட்டு இருந்துச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அந்த லெவலையும் உடச்சி கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வந்து வேற ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் தனி நபராக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை நான் வெறும் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு நான் ட்ரேட் பண்ணுறவனா இருக்கலாம். அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, உங்களோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுனால் ஈஸியாக வந்து நிறைய விஷயத்த உடைக்க முடியும். இன்றைக்கி சாட்டர்டே நான் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலாம், செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணலாம், நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். மார்க்கெட் வந்து பயங்கர பேரிஷில் இருக்குது. 2 விதத்தில். மார்க்கெட்டில் ரியல் பேரிஷா, இது கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு, ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டில் வந்து இமோஷன்ஸ் ஆர் வெரி நெகட்டிவ், ஹைலி நெகட்டிவ். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் உலகத்தில் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட் பெருசாக வந்து கிராஷ் ஆக போகுது. அண்ட் இது ஆரம்பமாக, இது ஆரம்பம் கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு காரணம். நம்ம வந்து முதலே சொல்லிட்டு இருந்தோம், கீழே வந்து 24,500 உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே வரும். அதே மாதிரி மேலே வந்து 25,500 உடச்சிச்சுன்னா மேலே நல்லா பெருசாக போகுன்றது. இன்னமும் அந்த வியூ ஹோல்ட் பண்ணுறேன்னா, எஸ் ஹோல்ட் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற டேட்டாஸ் நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நேற்று க்ளோஸ் ஆன லெவல் வந்து 24,724, ரைட்? இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக கிடையாது. நம்மளது வந்து கீழே வரணும், 24,500 கீழே வரணும். நீங்கள் வந்து மே 12 சார்ட் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். மே 12 அன்னைக்கு ஒரு கேப் வந்துச்சு, 24,398 வந்து ஓப்பன் ஆச்சு அன்னைக்கு, ரைட்? ஓப்பன் ஆகி மேலே போச்சு. அதுக்கு முந்தின நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த லோ வந்து 24,220. அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது, ரைட்? மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் ஏறி இருக்கு லாஸ்ட் 24 bars, மோர் தேன் 1 month, ரைட்? அந்த 1 month வந்து இந்த ஜோன்லேயே இருந்துச்சு, ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்ச்லேயே இருந்துச்சு.
இப்போ அந்த ரேஞ்சை விட்டு மேபி கீழே வந்து ஒரு சின்ன டிப் ஆகலாம். முந்தா நேற்று தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்துக்கிட்டனால் நிறைய வால்யூம் இருந்துச்சு, பெரிய ஃபால் இருந்துச்சு, நிறைய வால்யூம் இருந்துச்சு. நேற்று கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அண்ட் அந்த கேப் டவுன் சஸ்டெயினும் ஆச்சு. வால்யூம் முந்தா நேற்றோட கம்மியாக இருந்துச்சு. மேபி முந்தா நேற்று எக்ஸ்பைரி, நேற்று வந்து இது கிடையாதுன்றது கிடையாது. பட் பேசிக்காக நேற்று வந்து வால்யூம் கம்மியாக தான் இருந்துச்சு. மண்டே அன்னைக்கு மார்னிங் மேபி இமோஷன்னால், இந்த வார் இமோஷன்னால், இன்னொன்று வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஆல்மோஸ்ட் 10 ரூபா 15 ரூபா வந்து மேலே, 10-15 ரூபா இல்லை, ஆல்மோஸ்ட் அபவுட் 15-16% வந்து அப்பா இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜ் அப்புனால அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் எல்லா அசெட் கிளாஸும் கொஞ்சம் மாறும். ஏன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் மேபி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆகலை. நேற்று நம்ம எடுத்து பார்த்தால் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலை. மேபி க்ரூட் வேலை மாறினால இந்தியன் எக்கானமி வேறு மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சில இது வரலாம். பெட்ரோல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ரைட், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. போன வாரத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு, வால்யூமோட வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த பிரேக் அவுட் ஆனது வந்து இந்த ஆயில் ப்ரைஸ்னால மேபி வந்து கீழே சரியலாம். தட்ஸ் ஓகே. இட்ஸ் ஒன்லி கோயிங் டு பி அ டெம்பரரி பர்பஸ். இந்த ஈரான் இஸ்ரேல் வார் இஷ்யூ கொஞ்சம் அமைதியானோன்னு இது எல்லாமே வந்து பேக் டு நார்மல் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எனிவே இஸ்ரேலில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தியர் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்னது, ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸு, நியூக்ளியர் டெஸ்ட் சைட்ஸு, நியூக்ளியர் அந்த பாம்ப்ஸ் பண்ணுற இடம் எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. அண்ட் நிறைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணி விட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தே ஹவ் அச்சீவ்ட். இன்னும் எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்றது தெரியாது. வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் டெஃபினெட்லி தேர் இஸ் எ பிளட் பாத். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 டேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில் வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் கரெக்ஷனா இல்லை வீக்லி கரெக்ஷனில் போகுதான்றது தெரியாது. இப்போ நம்ம 2-3 லெவல்ஸ் நம்ம சொன்னோம். 24,220 அதான் அந்த கேப் ஃபில் பண்ணுற இடம். மேபி அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம 25,500 டார்கெட் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த லெவல் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த லெவலை வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,395, ரைட். ஸோ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,400, ஒரு 105 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த டிப்புனாலேயான்றது காலம் பதில் சொல்லட்டுமே. ஸோ இன்னமும் அந்த லெவல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியில் வந்து வால்யூம் இல்லாததான் கீழே விழுந்திருக்கு. அகெயின் இந்த ஃபால் இஸ் ஒன்லி அ கரெக்டிவ் ஃபால். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் நாட் எ கிராஷ் ஃபால். உழுவுறதுல வந்து 2 விதமான உழுவு இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே உழுவுறதுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து கரெக்ஷன்ஸ். அந்த கரெக்ஷன் ஃபால் தான் இப்போதைக்கு ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். நேற்று யூஎஸில் நேச்சுரலி நம்ம எதிர்பார்க்கலாம் பெருசாக விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1.8% வந்து யூஎஸ் மார்க்கெட் விழுந்திருக்கு. இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி அந்த இமோஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகி மண்டே அன்னைக்கு வரலாம். ருப்பி வந்து மறுபடியும் வீக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் நேற்றே வந்து க்ளோஸ் ஆனது வந்து 86க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் கோல்டு நேற்று நைட் வந்து க்ளோஸ் டு அபவுட் $50 ஏறிச்சு. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மண்டே அன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் தெரியும். சில்வரும் அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். யூஎஸோட S&P 500 நம்ம எப்படி இந்தியா விக்ஸ்ன்னு இருக்குல்ல, அது மாதிரி யூஎஸில் வந்து S&P 500 விக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 15.54% ஏறி க்ளோஸ் டு அபவுட் 20.82 வந்து நிற்குது. யூஎஸ்லலாம் இவ்வளோலாம் விக்ஸ் ஏறினது வந்து ரொம்ப கம்மி. இப்போ ஆஃப்லேட் ட்ரம்ப் வந்ததுக்குமா அப்பப்போ இசிஜி மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, டேட்டா 2 விஷயம் இருக்குது. டேட்டான்னு ஒன்று இருக்குது, சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சார்ட்டில் காட்டுறது வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மை இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டேட்டாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மை இருக்கணும்னு இல்லை. இது ரெண்டையுமே எடுத்து மர்ஜ் பண்ணும் போதும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேரியாக இருக்கும். மீடியா மற்ற நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் மோர் ஆஃப் எ இமோஷன்ஸ், ரைட், நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது. அந்த இமோஷன்ஸோட விளாண்டிங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்றே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் கேப் டவுன் வரும்போதும் காலையிலேயே ஃப்ளாஷ் ஆச்சு, ஈரான் அட்டாக் ஆகிடுச்சுன்னு. ஸோ மார்க்கெட் 600 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகி எங்கே போய் முடிஞ்சிச்சு, 160 பாயிண்ட்ஸ் மைனஸில் முடிஞ்சிச்சு. அப்போ யாரெல்லாம் வந்து மார்னிங் வந்து பெருசாக க்ராஷ் ஆகுது, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகலான்னு நினச்சவங்க எல்லாம் காலியாக இருப்பாங்க. ஸோ இமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு ரியல் டேட்டாஸை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும்.
இதில் ஒரு சின்ன பாயிண்ட்டை மறந்துட்டோம். இந்த விஷயமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணுமா, ரைட்? எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் வேணும்னு சொன்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888க்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.